அதனால இந்த விஷயத்தை பத்தி இனிமே பேச வேண்டாம் தம்பி. நீங்க உங்க வாழ்க்கையை பாருங்க. நீங்க பேசுனதுல ஒரு பாயிண்ட் உண்மைதான். இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு கூட அன்போட அம்மா வந்திருக்கிறது அன்புக்காக தானே தவிர ஆனந்திக்காகவோ அந்த குழந்தைக்காகவோ இல்ல. அவங்க ஆனந்திய சந்தோஷமா ஏத்துக்கணும்னா அதுக்கு ஒரே வழி, அந்த குழந்தை அவங்க வீட்டுல வளர போறது இல்ல, நான் தான் பாத்துக்க போறேன்னு அவங்களுக்கு தெரியணும். அன்பும் ஆனந்தியும் அந்த விஷயத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்கன்னு தெரிஞ்சா அடுத்த செகண்டே ஆனந்தி அன்போட அம்மா முழுசா அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதுவும் எனக்கே தெரிஞ்சதுன்னு வைங்க, இப்பவே ஆனந்திய அவங்க எவ்வளவு ஹாப்பியா பாத்துப்பாங்கன்னு நீங்களே பாப்பீங்க. ஏன்னா அவங்க ப்ராப்ளம் அந்த குழந்தை தான். அது சால்வ் ஆயிடுச்சுன்னா அவங்க இன்னும் ஹாப்பி ஆயிடுவாங்க. ஆனா அதுக்கு நீங்க ஆனந்திய முதல்ல ஓகே சொல்ல வைக்கணும். இந்த ஃபங்க்ஷன் முடியும் போது ஆனந்தி வயித்துல இருக்கிற குழந்தைய நான் தான் டேக்கப் பண்ணிக்க போறேன்னு ஆனந்தி அவ வாயால சொல்லணும். ஆனந்தி அப்படி பேச வைக்க உங்களால மட்டும்தான் முடியும். அக்கா எல்லா வேலையும் கரெக்டா இருக்கா? என்ன பண்றீங்க நீங்க ரெண்டு பேரும்? எங்க இதுல வலையெல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருக்கோம். வாடன் மேடம். வாங்க மேடம். வணக்கம். வாங்க. வணக்கம். கோகிலா சந்தனத்தை எடுத்து கொடு. இந்தாங்கம்மா. ஏற்பாடெல்லாம் சிறப்பா செஞ்சிருக்கீங்க போல இருக்கு. என்னென்ன செய்யணும்னு அன்பு ஆனந்தியும் சொல்லிருக்காங்க மேடம். அது அப்படியே செஞ்சிருக்கோம் மேடம். ஆமா, அன்பு ஆனந்தி எங்கே? ட்ரெஸ் மாத்த போயிருக்காங்க மேடம். ஓ, வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? இருக்கும். மனசுல 1000 கோவம் இருந்தாலும் பசங்களுக்காக வந்திருக்கீங்க பாருங்க. இங்கதான் நீங்க ஜெயிச்சிட்டீங்க. பெரியவங்க தானே நிரூபிச்சிட்டீங்க. எங்க அத்தைக்கு எப்பவுமே பெரிய மனசுதான். அதே மாதிரி எல்லா பெரியவங்களுக்கும் இருந்துட்டா பரவாயில்லையே. எங்க அத்தைய பத்தி யோசிக்காம அவங்க வாழ்க்கையை தான் பெருசுன்னு யோசிக்கிறாங்க. கூட இருக்கிற பெரியவங்களாச்சும் எடுத்து சொல்லணும்ல. எல்லாருக்கும் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு தாமா இருக்காங்க. தேவையில்லாம அடுத்தவங்க வாழ்க்கையில குறுக்கிடுறத விட்டுட்டு அவங்க வாழ்க்கைய அவங்க பாக்குறது தான் நல்லது. நீயும் சீக்கிரமே உனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கைய அமைச்சுக்க பாரு. நீ எப்ப மித்ரா வந்த? இப்பதான் மேம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான். நானும் மகேஷும் ஒன்னாதான் வந்தோம். ஓ, மகேஷ் வந்திருக்காப்லையா? ஆமா மேடம். ஆனந்தியோட அப்பா அம்மா வரதா சொன்னாங்க. அவங்க எங்க காணோம்? வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க மேடம். அங்க மகேஷ் சார் கூட பேசிட்டு இருக்காங்க. சரி, நான் அவங்கள பாத்துட்டு வரேன். தம்பி, அன்னைக்கு நான் வேற வழி இல்லாம தான் சத்தியம் பண்ணி கொடுத்தேன். ஏன்னா நாங்க எது சொன்னாலும் அதை புரிஞ்சுக்கிற நிலைமையில நீங்க இல்ல. அதோட அங்க என்ன நடக்குதுன்னே புரியாம எங்களுக்கே குழப்பமா இருந்துச்சுப்பா. நீங்க சொன்னதுக்கு சம்மதிக்கலனா நீங்க இந்த பிரச்சனையை திரும்பவும் ஆனந்தி கிட்ட கொண்டு போயிருவீங்களோன்னு எங்களுக்கு பயமா இருந்துச்சு தம்பி.